உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் இன்று மாலை மாபெரும் ஆர்ப்பாட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இன்று மாலை 4 மணியளவில் சிங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில் ஆர்சி பழுதடைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, மெட்டல்மணி, குப்புசாமி, ரா. குமரேசன், மு. உமா மகேஸ்வரி, நாச்சிமுத்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் மு. சா. முருகன், தீபா, சி. ராஜராஜேஸ்வரி, பாபு, தீர்மானக்குழு உறுப்பினர் மு. செல்வராஜ், பகுதி கழக செயலாளர்கள் எஸ். சாமி, கோவை லோகு, மார்க்கெட் மனோகரன், வ. சண்முகசுந்தரம், ஆர். சேதுராமன் மற்றும் மீனா ஜெயக்குமார், அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள், தோழர்கள், மூத்த முன்னோடிகள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், சமூக நல ஆர்வலர்கள், நகர்நல சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று 1000 கணக்கானோர் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூரில் உழவர் சந்தை அருகிலே சுமார் 35 ஆண்டு காலத்திற்கு முன்பு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அந்த வீடுகளை சுமார் 960 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் சுமார் 714 வீடுகளுடைய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். 200 வீடுகளுக்கு இன்னும் அந்த சேல் டீடு அந்த பட்டா வழங்கவில்லை. அதே நேரத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு கடந்த சில 10 ஆண்டு காலமாக அந்த வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலமடைந்து பாலடைந்து இடிந்து விடக்கூடிய அபாயகரமான நிலைமையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 7-8 வருஷமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசிற்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு 3 வருஷமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் குரல் கொடுத்திருக்கின்றேன். 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய வீட்டு வசதி வாரியத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்தில் நான் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் அவரிடத்தில் வினாவாக தொடுத்தேன். இந்த மாதிரி சிங்காநல்லூரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் பழுதடைந்து காணப்படுகிறது. இடிஞ்சு விழுந்ததுன்னா பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ஆகவே உடனடியாக புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய அந்த அரசுடைய கவனத்தை ஈர்த்தேன். அன்றைக்கு அமைச்சர் சொன்னார், உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறேன் என்று சொன்னார். 1 வருஷம் கழித்து மீண்டும்